வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ராமதாஸ் வெர்சஸ் அன்பு மணி. பாமக வீழ்ச்சி ஆரம்பமா? அப்படின்ற மாரி பல கேள்விகள் இந்த 2, 3 நாளாவே போயிட்டுருக்கு. ராமதாஸ் அவர்கள் ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு சமீபத்தில. அந்த இன்டர்வியூல அவர் சொன்னது என்னன்னா, அம்மாவையே வாட்டர் பாட்டிலால அடிக்க போனாரு. ஏதோ பாட்டிலால அடிக்க போனாரு. அதான் அதேபோல பாஜகவோட கூட்டணி வைத்ததே எனக்கு தெரியாது. கடைசி நேரத்தில வந்து சௌமியா அவர்களும், அன்புமணியும் இங்க கால்ல விழுந்தாங்க. இல்லாட்டி நான் ஒத்துண்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. ஸோ இப்படி பல விஷயங்கள் அன்புமணி பண்ணி தான் நம்ம தோத்துட்டோம். அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கதைகள சொல்றாரு அவரு. அதேபோல அன்புமணி வந்து ஒரு 1 வாரமா 4, 5 நாள் முன்னாடி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு மேடையில பேசும்போது, "நான் 1 மாதமாக நான் வந்து மனவேதனையில இருக்கேன். என்ன படாத பாடு படுத்துறாங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஸோ அப்பாவும் மகனும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு, கட்சியை வந்து உடைத்தது, கட்சிய சுக்குநூறாக்கியது அப்பாவா? மகனா? அப்படிங்கிறத பத்தி தான் பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது அப்பா வந்து பையனோட பதவிய தூக்கிட்டாரு. சமீபத்தில எல்லாருக்குமே தெரியும். அவர் தலைவரா இருந்தவர செயல் தலைவர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. நான் சொல்றது தான் கட்சியில அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சித்திரை முழு நிலவு மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடத்துனாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து அரசியல் பண்ணாரு பாருங்க ராமதாஸ். கட்சிக்காரங்க எல்லாரும் திட்டுறாரு கண்டபடி. அதுக்காக மாநாடு நடத்துறீங்க? அவ்ளோ கேவலமா? "டேய் உட்கார போறீங்களா இல்லையாடா? சத்தம் போடாதீங்கடா" அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அது வயசானதோட எஃபெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 85 வயசு, 86 வயசு ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3, 4 நாள்லயே வந்து ஒரு மீட்டிங் போட்டாரு. அதுல 98 மாவட்ட செயலாளர்களா அதுல 8 பேர் தான் வந்தாங்க. அதுக்கு காரணம் அன்புமணி. ஸோ எல்லாரும் அன்புமணிய ஆதரிக்கிறாங்களா? அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் ஓடிட்டு இருந்தது. பட் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராமதாஸ் மீண்டும், மீண்டும் ஏதோ ஒரு மீட்டிங் போட்டே இருந்தார். பட் யாரும் பெருசா போல. இப்போ இன்னைக்கோ நாளைக்குல இருந்தோ 30ஆம் தேதியில இருந்து நெனைக்கிறேன். அதாவது இன்னைக்கு. நம்ம தான் இப்ப 2:30 மணிக்கு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆ அன்புமணி அவர்கள் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களை, அதாவது கட்சி நிர்வாகிகள சந்திக்க போறதா சில செய்திகள். 1ஆம் தேதி வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரு கண்ட்ரோல்ல கட்சி இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூ சொல்லும்போது, அதாவதுங்க நான் வந்து அதிமுகவோட பேச்சு நடத்திக் கொண்டிருந்தேன் 2024 தேர்தல்ல. அப்போ வந்து யாரோட சேர போறோம் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டுக் கொண்டிருந்தது. நாங்க அதிமுகவோட இவரு சி.வி. சண்முகம்லாம் வந்து பேசினார். நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆனால் திடீரென பாமக வந்து பாஜகவோட கூட்டணி போகிறதா அப்படின்லாம் பேச்சுவார்த்தை அடிபட்டுச்சு. பார்த்தா அன்னைக்கு நைட் வந்து என் கால்ல விழுறாங்க. திடீர்னு பார்த்தா நான் காலையில 5 மணிக்கு பாஜக தலைவர்கள்லாம் வராங்க எங்க வீட்டுக்கு. நாங்க என்ன பண்ணட்டும்? ஒண்ணுமே பண்ண முடியல. எங்க கண்ட்ரோல்லயே இல்ல அது. வேண்டா வெறுப்பா தான் நான் ஒத்துக்கிட்டேன். கண்டிப்பா வந்து அது வெற்றி கூட்டணியாக இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னு அவர் கதை கதையா சொல்ல ஆரம்பிச்சாரு. இது என்னடா புது கதையா இருக்கே! அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, அன்புமணி அவர்கள் வந்து ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டியிருக்காருங்க. அதனால தான் அவர் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அவருக்கு வந்து ஒரு வேள பாஜக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா, நம்ம ஒரு வேள எம்பி ஆனோம். அது சௌமியா எம்பி ஆனாங்கன்னா, அவங்கள எம்பி ஆக்கிடலாம். நம்ம ராஜ்யசபால இருக்கோம். நமக்கு எம்பி குடுப்பாங்க. அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கால்குலேஷன் போட்டிருக்கலாம் அன்புமணி. பட் கடந்த 2016க்கு பிறகு தொடர்ந்து பாமகவால பெருசா சாதிக்க முடியல. அதாவது பெருசா ஜெயிக்க முடியல. எலக்ஷன்னா 2, 3 எம்எல்ஏக்கள் தான். தனியா நிக்கும்போது கூட 5 எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சோம். கூட்டணியில வந்து 5 எம்எல்ஏக்கள் தான் ஜெயிச்சோம். அதுவும் அதிமுக கூட்டணி. அதிமுக பாஜகவோட கூட்டணி. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, கட்சி தனியா நின்னாலே 40 இடம் ஜெயிப்போம், 50 இடம் ஜெயிப்போம்ன்னு சொல்ற ராமதாஸ் அவர்கள் ஏன் 5 இடத்துல நின்னோம் ஜெயிச்சோம்ன்னு இது பண்ண மாட்டாரா? அதேபோல மயிலம் தொகுதி வந்து இந்த முறை சி.வி. சண்முகம் நிக்க போறதா கூட ஒரு செய்தி. அப்ப அதிமுக, அதாவது இப்ப நீங்க அப்பாவும் மகனும் பிரிஞ்சுட்டாங்க கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாரி இருக்கு. இப்ப அதிமுகவுக்கு ராமதாஸ் போவாரு. அன்புமணி வந்து பாஜகவுக்கு போவாரா? அப்ப தனித்தனி கூட்டணி அமைய போகுதா? அப்படிங்கிற மாரிலாம் இருக்கு. ஒரு பக்கம் வந்து விஜயோட பேசுறாங்க. இவங்க பாமக அப்படிங்கிற மாரி செய்திகள் வந்தாலும், இப்போதைக்கு அப்பா, மகன் உறவு ஒட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் போய்க்கிட்டே இருக்கு. அதாவது ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, அம்மாவே அவர் வந்து அடிக்க போனாருங்க. அப்படிப்பட்ட மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி அன்புமணிய ஒரு வில்லனாக சித்தரிக்கிறார் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அதாவது அன்புமணி சித்தரிப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அன்புமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, "நான் ஒரு தவறுமே செய்யவில்லையே. என்னை ஏன் வந்து இப்படிலாம் பண்றீங்க? நான் வந்து ஒரு பெரிய மனவேதனையில இருக்கேன். என்னை வந்து இப்படி சங்கடப்படுத்தாதீங்க" அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஜி.கே. மணி இதுக்கும் அதுக்கும் தவிக்கிறார் பாவம். யார் பக்கம் போறதுன்னே தெரியல அவருக்கு. ஆனா பெரிய ஒரு பக்கம் தான் இருக்காருன்னு வச்சுக்கங்க. அதேபோல முகுந்தன் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். காரணம்,
அதாவது தாத்தாவையும் பார்க்கணும், மாமாவும் வந்து அவரு அவரு அவ இனிமேல் இன் ஃபியூச்சர்ல அன்புமணி அவர்கள் தான் தலைவராக இருப்பாரு. அதனால வந்து அவங்க சொல்ற வரைக்கும் நான் வந்து எந்த பதவியும் வேண்டாம். நான் பதவி பதவி விலகுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பதவி விலகிட்டார். காரணம் என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் கூட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில பெருசா நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணல. ஜி.கே. மணி அங்க தான் இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா பெரியவர மதிக்கணுங்கிறதுக்காக அவர் இருக்காரு. பட் மற்றவர்கள் எல்லாரும் அன்புமணி ஆதரிப்பது போல் தெரிகிறது. இப்ப அன்புமணியோட எதிர்காலம் எவ்வாறு இருக்கப் போகிறது? பாமகவை உடைத்து சுக்குநூறாக்கி, பெரிய பிரச்சனையாக்கி, இனிமே இந்த கட்சியே வேண்டாமான்னு பாதி பேர் அனுப்பிச்சுருவாங்க போல இருக்கு. அந்த மாரி ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே அந்த கட்சியோட பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இப்போ வட மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியாகவும், குறைஞ்சபட்சம் ஒரு 30, 40 தொகுதியில அவங்க பவர் இருக்கு அப்படின்னு காட்டிட்டு இருந்தாங்க. பட் சமீப காலத்துல திமுக தான் அங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. ஈவன் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தர்மபுரியில மட்டும் தான் ஏதோ கொஞ்சம் அங்கங்க ஒரு இது காட்டுறாங்க. மத்த இடங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருக்கு. விழுப்புரம் கொஞ்சம் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறச்ச, பாமகவுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறதா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இவங்க ஆட்சியில இருக்கிற கட்சியோட கூட்டணி வைக்கிறது இல்ல சமீப காலமாக. அதனால ஆட்சியில இருக்கிற அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இருக்காரு, துரைமுருகன் இருக்காரு. அவங்களோட நம்ம போயிடலாமே. எதுக்கு இவங்களோட போணும்? அங்க போனாலும் நமக்கு ஏதோ ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிற மாரி அந்த வன்னிய மக்கள் நினைப்பதாக ஒரு தகவல்ங்க. அதனால அப்படி நம்ம போயிடலாம். அதிமுகலயும் இருக்காங்க. திமுகல சி.வி. சண்முகம் இருக்காரு. ஸோ அப்படி போயிடலாமே. எதுக்காக நம்ம வந்து பாமகன்னு ஒரு கட்சியில இருக்கணும்? அது பிரயோஜனமே இல்லாத கட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாமகவினர் முடிவு பண்றாங்க. கடந்த தேர்தல்ல அப்போ கூட பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொன்ன உடனே, பாஜகவோட நம்ம வந்து ஒரு ஒட்டு இல்ல உறவுமே கிடையாதுங்க. இப்ப அதிமுகனா நம்ம ஊருக்கு 4 பேர் இருப்பான். அவங்க கூட பேசலாம், போகலாம். நமக்கும் பணம் செலவு பண்ணுவாங்க. அவங்களும் பண்ணுவாங்க. எல்லாரும் ஓடி ஓடியாரலாம். ஆனா பாஜகன்னா எவன் நிர்வாகி இருக்கான்னே தெரியலையே. அவங்க கூட எப்படிங்க வேலை செய்யறது? அப்படின்லாம் ஒரு தொண்டன் வீடியோலாம் போட்டார். நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம கூட அத பத்தி பேசியிருந்தோம். ஒரு ஆடியோ ரெக்கார்டு வெளியில வந்தது. ஸோ அந்த மாதிரி இப்ப தொண்டர்கள் வந்து ஒட்டணும். ஒட்டுனா தான் நல்லது நடக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் புரிதல் இல்ல. அன்புமணிக்கும் அந்த புரிதல் இல்லையோ என்னவோ தெரியல. ரொம்ப மோசமான செயல்பாடுகளாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அன்புமணி அவர்கள் வந்து அப்பாவோட ஒத்து போணும். அப்படி இல்லாட்டி கட்சிய வந்து யாரோடைய ஒருத்தர் கண்ட்ரோலுக்கு வரணும். வந்தா தான் அது நல்லா இருக்கும். அதாவது ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் தான் நிறுவனர். நிறுவனர மாத்த முடியாது. அவர் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றதுனால, தலைவர் பதவியிலிருந்து செயல் தலைவராக அன்புமணிய மாற்றினார். ஆனால் அது எந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, அன்புமணி வந்து நான் இல்லங்க. நான் இப்பதான் தலைவராகத்தாங்க இருக்கேன். அப்படின்னு சொல்லி இன்னமும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை பாமக வந்து எந்த பக்கம் போகிறது என்று சொல்ல முடியாது. பட் பாமக என்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு பெருசா பண்ணல. பட் இடஒதுக்கீடு இதுக்காக போராடினார்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்துல கொஞ்சம் நெறைய விஷயங்கள பண்ணியிருக்காரு. பட் சமீப காலமாக அது குடும்ப கட்சியாகவும், திமுகவ குடும்ப கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு காலத்துல ராமதாஸ். ஆனா, இப்ப குடும்பத்துல இருக்க எல்லாரையும் மேடையில ஏத்துறாங்க. இப்ப சித்திரை முழுநிலவு மாநாடுல கூட என்ன பண்ணாங்க? எல்லோரையும் மேல ஏத்துறாங்க. அந்த மாரி ஒரு சூழல் இருக்கக்கூடாது. சரியான ஒரு நபர்களுக்கு கட்சி பதவி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். அதை சரியாக செய்யும் பட்சத்துல பாமக மீண்டும் உயிர்த்தெழும். அப்படி இல்லன்னா, இப்படியே கட்சி சின்னாபின்னமாகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.